கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பின் சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய சந்தபரமரை சூரியனார் கோயிலாரின் வானதேவ சந்தானத்தின் 28வது விமலா சன்னிதானத்தின் உத்தரவுப்படி ஸ்ரீகாரியம் தவத்திரு கணேசமூர்த்தி சுவாமிகள் அவர்களே இந்த அமைப்பை தோற்றுவித்து இந்த அமைப்பிற்காக எப்படியாவது ஆன்மீக நிலையை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில இந்த திருக்கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்களே, வழக்குரைஞர் சந்திரபோஸ் ஐயா அவர்களே, தஞ்சை மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் கோவை, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் இந்த சென்னை பகுதியிலே இருக்கக்கூடிய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் அன்பர் பெருமக்களே, குறிப்பாக ஐயார் பெருமக்களே, இளம் பெருங்கோயில் உன்னுடன் பாடியும் மண்டபிரானாருக்கு வாய்கோபுரவாசல் வெள்ள வெறிந்தாருக்கு சீவன் சுவடியும் வெள்ளப்புலனையும் காலம் முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இடமே ஒரு கோயில், உள்ளே இருப்பது எம்பெருமான். ஆக நாம தனியா கோயிலுக்கு போகணுமா, வழிபாடு செய்யணுமா, திருமூல சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, 12 திருமுறைகள் இருக்கின்றன. இப்படி ஐயாறு பெருமக்கள் எல்லாம் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால் நமக்காக. தினது தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு என்ன புதுசா இருக்குது, வழிநெடுக்க 2 சாமியார் படம் போட்டு பேனர் வச்சிருக்கிறாங்க. லைனா வந்து பாத்தீங்கன்னா புது புது முகங்களாக பேனர் வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியிலே இருந்து அடியார்கள் வந்திருக்கிறாங்க. குறிப்பா சில அன்பர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியானது உங்கள் மனதிலே இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது ஒரு ஊரிலே 4 தெருவு இருந்ததுன்னா தெருவுக்கு 2-3 இணைந்த அமைப்புகள் உருவாக வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த சனாதன தர்மமானது, சமயமானது இருந்து கொண்டிருக்கின்றது. பக்திங்கிறது உணர்வு தான். இப்ப என்ன வந்து கிள்ளினாங்க அப்படின்னா ரத்தம் வரும், வலிக்கும், கண்ணில் தண்ணி வரும், அது உணர்வு. மணி 1 ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு அப்படின்னா டான்னு பசிக்கும், அது உணர்வு. அதற்கும் மேற்பட்ட ஒரு உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இறை உணர்வு. அது எங்க இருந்து வந்தது அப்படின்னா, யாராவது சொல்லி கொடுத்தோ இல்ல பிறனாலே உணர்த்தப்பட்டு வருவதில்லை, பிறப்படைய வர வேண்டும். உட்கார்ந்து நாம பேசுறோம் அப்படின்னா எதற்காக அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வந்த உடனே 2 குழந்தைகள் நடந்து வச்சு நடந்தது, இந்த குத்துவிளக்கு எழுதி வச்சோம், திருவிளக்கு வழிபாடு நடந்தது. ஒரு குழந்தை வந்து பாராயணம் பண்ணுச்சு, மந்திரங்கள் எல்லாம் சொன்னது, வரவேற்புரை நிறுத்தினார்கள். வேற்று மருத்துவராக இருந்தாலும் கூட சாவுளவில் ஐயார்கள் உறக்க பேசினார். சத்தம் போட்டு சொன்னாலும் சிலதெல்லாம் நம்ம காது கேட்குது. சத்தம் போடலின்னா அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, பையன் போமான்ட்டு போயிடுவான். அப்படி கம்மனு அப்படின்ட்டு கூட்டுக்கார போயிடுவாரு இல்லையா. அதனால சத்தத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு. சத்தம் உறக்க சொன்னாலும் சில வேலைகள் நடக்கும். அதுவும் யாரு, அவர் வணங்குற கடவுள் என்ன, அவருடைய அப்பியரன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்முன்னாடி தெரியும். அவர் வந்து சொன்னாதான் கணீர் கை தட்டலே தட்டத்தை ஓடுது. அது வரைக்கும் பாருங்க, அந்த திருநீர் ருத்ராட்சம் எல்லாம் அவங்க போட்டுட்டு கைலாயவாதியை வாசிச்சவங்க ரவுண்டு கட்டி உட்கார்ந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பயங்கர கோபம், என்ன அடிக்கிறாங்க, கைலாயவாதி வாசிச்சாங்க. அங்க 2 அம்மா இன்னும் பேசிட்டு இருந்தாங்க, இன்னும் பேசிட்டே கிடக்குது. வீட்டுல சீரியல் பேசுறது போயிட்டோம்னா 2 நாள் உட்கார்ந்து வருவோம். கோயிலுக்குன்னு போயாச்சுன்னா அந்த லைன் நிற்கும் போது பாருங்க, நான் நிக்கிறதா லைனு, நான் எப்படி நிற்பேன் லைனு. போன உடனே சாமியை வந்து தக்கார்னு பார்த்துட்டு சடார்னு வழியில வந்துடணும். வழியில வந்து சுண்டா என்ன செஞ்சு விற்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க, அந்த ஆன்மாவே சாந்தி கிடைக்கும். கோயிலுக்கு எதுக்கு போறோம், எதற்காக திருக்கோயிலை வழிபாடு செய்ய வேண்டும், நாடு பெருமக்கள் எதற்காக வழிபாடு செய்தார்கள், 23 நாயன்மார்கள், ஆழ்வார் பெருமக்கள், மற்றவர்களை சார்ந்தவர்கள், சக்கராச்சாரியார்கள், எத்தனையோ ஞானியர்கள் தமிழகத்தில் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. 18 சைவ ஆதீனங்கள் இருக்கின்றது, 12 வீரசைவ மடங்கள் இருக்கின்றது, சங்கர மடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, மக்க மடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எத்தனை மடங்கள், விடாதிபதிகள், துறவிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நாம் ஒரு தனி தீவு போல சென்னையில வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். சென்னை பார்த்தீங்கன்னா தனி தீவு 1000 போடுறதுக்கு நாங்கெல்லாம் கோயம்புத்தூருக்கு வரணும்னா படகு வரணும். கொஞ்ச நாள்
வந்த உடனே திடீர்னு மழை பெய்யுது. ஓ விழா நடக்குமா? 8:55 போடுறது திடீர்னு 11 மணி மழை வேற வந்துட்டு இருக்குது. அந்த பொறுமையே வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும். இந்த குழந்தைங்க எல்லாம் மேக்கப்பை போட்டு 8:55 செய்ய வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் 11 மணிக்கு பண்ணாங்க பாருங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. நண்பர்கள் மக்களே, தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு எதுக்கு இந்த அமைப்பு? தெருவுக்கு 4 அமைப்பு இருக்கு. தெருவுக்கு 4 பேர் மைக்க வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் கோயிலுக்கு போறோம், திருநீர் வைக்கிறோம், அடியார்கள் வேடம் போடுகின்றோம், கைலாயவாதி வாசிக்கின்றோம். எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதிலே எடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். வேற்று மதத்தாராக இருந்தாலும் வேற்று வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம மதத்தை மதிக்கின்றார்கள். ஆனால் அந்த உணர்வு நம்மிடத்தே எங்கே போனது அப்படிங்கிறதுதான் இந்த கூட்டத்தினுடைய கேள்வி. இந்த தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு அப்படின்னா திருக்கோயில்கள் பக்கத்துலயும் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, காளிகாபா கோயில் இருக்கு. இத்தனை கோயில்களும் மன்னர்கள் கட்டி வைத்து போயிருக்கின்றார்கள் இல்லையா? நாம் எதுவும் கோயில் கட்டல. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேடை கட்டி பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னாலே கண்ணு தெரியும், அதுக்கு விளக்கு போடணும் அப்படின்னாலே வந்து நம்மளால முடியறது. ஆனா அந்த காலத்துல மன்னர்கள், அரசர்கள், சித்தரசர்கள் இந்த திருக்கோயில்களை எல்லாம் பேணி பாதுகாத்து இப்ப வரைக்கும் வச்சுட்டு போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னா நமக்காக. இன்னும் பின்னாடி எத்தனையோ ஆண்டு காலம் நாம் இருப்போமோ இல்லையோ நம்ம திருக்கோயில் நினைத்து இருப்போம். இந்த வரக்கூடிய சந்ததிக்கு வேண்டியதான் வந்து திருக்கோயில்களை வந்து வைத்துக் கொண்டு போயிருக்கின்றார்கள். அறநெறியை புகழ்த்துவதற்காக மனித வாழ்வு எப்படி வாழணும் என்கின்ற ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த திருக்கோயில்கள் அறநெறி சாலைகளாக விளங்குகின்றன. அதனை நாம் நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1990s சொல்லலாம், திருநீர் வச்சாலும் என்னடா பெரிய பணமா இருக்கிறான் அப்படிமா, திருநீர் வச்சாலும் என்னடா திருநீரையும் கொட்டையும் கொட்டுன்னு சுத்துறாங்க, சாமியாரா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட் கொடுக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்போதைய பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இளைஞர்கள் திருநீர் தரித்துக் கொள்கின்றார்கள், உருத்திராக்கம் அணிந்து கொள்கின்றார்கள், கைலாய வாத்தியங்கள் வாசிக்கின்றார்கள், திருமுறைகளை ஓதுகின்றார்கள், திருக்கோயில்களுக்கு சென்று தானாக உழவாத பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எதற்காக அப்படின்னா நல்லதுதான். இயற்கை தன்னுடைய வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. மழை வரும், காற்று எல்லாத்தையும் சமாளிச்சு தான் நாம வந்துருக்கோம். இல்லைன்னு சொல்லலாம். சுனாமி வந்தது, தப்பிச்சிட்டோம். அப்புறம் இன்னொன்று வந்தது கொரோனா அப்படின்னு 2 வருஷம் 3 வருஷம் போட்டு தாக்கிச்சு பாருங்க, அதுலேயும் தப்பிச்சு வந்துட்டோம். இருந்தாலும் மனிதனுடைய குணம் மாறுகின்றதா? நடக்கக்கூடிய வழிபாடுகளை செம்மைப்படுத்த வேண்டும். திருக்கோயில்களிலே நடக்கக்கூடிய சில எஸ்கான வேலைகளும் கோயில்கள் நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்றேன். அரசாங்கம் தலையிடாம எந்த நிர்வாகத்தையும் பண்ண முடியாது. ஒரே கூட்டமா வந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. சில உரிமைகள் மக்களுக்கு உண்டு. நாம ஓட்டு போட்டாதானே கோட்டைக்கு போக முடியும், அங்க போய் ராஜ்யம் பண்ண முடியும். ஆக நம்மிடத்தே அந்த உரிமை உள்ளது. நமது மண்ணு நமது தேசம்னு எப்படி இருக்கிறாங்களோ, நமது திருக்கோயில் நமது தெய்வம், அந்த உணர்வு நம்மிடத்தே வர வேண்டும். நெற்றி இறக்க திருநீர் இட்டுக் கொள்கின்றோம், உருத்திராக்கம் தரித்துக் கொள்கின்றோம். 4 பேருக்கு பார்த்தா நம்ம அடியார் கோலத்தில் இருக்கிறோம், இல்ல கோயிலுக்கு போய் பக்திமானா காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, எங்கிருந்து இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வளர வளர முடிஞ்ச அளவுக்கு காலையிலயோ மாலையிலயோ ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை திருக்கோயிலுக்கு இட்டு செல்ல வேண்டும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ குழந்தைகளை திருக்கோயில்களுக்கு கூட்டிச் செல்லுங்கள். அந்த பக்தி உணர்வை வளர்க்க செய்ய வேண்டும். அதன் பின்னால அவங்க வந்து டாக்டராக வந்தாலும் சரி, இன்ஜினியராக வந்தாலும் சரி, இந்த தமிழகத்திற்கு முதலமைச்சராக வந்தாலும் சரி, நல்லதுதான். அவங்களுக்கு அந்த உணர்வை வளர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொரு லௌகீக வாசத்துக்கும் உண்டு. நாங்கள் சாமியார்கள் கோயில்கள் வருவோம், போவோம், பேசுவோம், நாளை நல்ல வார்த்தை சொல்லுவோம், அதோட முடிச்சுடுவோம். ஆனால் அந்த ப்ராப்பர் கைட்லைன்ஸை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய கடமை உணர்வு உங்களிடத்தை மட்டும்தான் உண்டு. எங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது. சித்தத்தை பண்பாடை வைத்து இறைவன் திருவடியை அடைவது என்கின்ற கொள்கையே எந்த கொள்கை? நாங்கள் வந்து மைக்கில் உட்காந்து பேசி 4 நல்ல வார்த்தை சொல்றோம்னா எதுக்காக உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய மனப்பக்குவம். ஆனா உங்களுக்குன்னு நிறைய கடமைகள் உண்டு.
அந்த கடமைகளிலே தலையாய கடமை திருக்கோயிலுக்கு செல்வது. திருச்செந்தூர் ஐயா வந்து நிறைய டேட்டா பேஸ் எடுத்து வச்சிருப்பாரு. நாம தஞ்சாவூர் கூட்டமைப்பு கருத்தரங்கு சில அமைப்புகள் எல்லாம் நடத்துவாங்க பாருங்க, அந்த மாதிரி கூட நினைச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த திருக்கோயில் கூட்டமைப்பானது கோயில்களை வளப்படுத்த வேண்டும். இந்து சமய அறமைத்துறையில் கட்டுப்பாட்டில் மட்டும் கோயில்கள் இல்லை, நம்ம பகுதிகளிலும் திருக்கோயில்கள் இருக்கின்றது. சின்னதோ பெரிதோ பக்தி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் காலையிலோ மாலையிலும் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன சொல்ல வேண்டியது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும்னா, அந்த கணவனுக்கு துணைவின்பாங்க, துணைவிக்கு துணைவன்பாங்க. இப்பெல்லாம் துணைவன் எல்லாமே வந்து நம்ம கையில கொடுக்குறாரு. இவர் தான் இவரை வச்சு நாம எங்க போகணும் கைலாயத்தில் கூட போயிடலாம். அதனால இதை ஓபன் பண்ணி பன்னெண்டு திருமுறைன்னு போட்டீங்கன்னா சைவம் டாட்டாருன்னா திருமுறை திவ்ய பிரபந்தம்னா திவ்ய ஆழ்வார்கள் பண்ண திவ்ய பிரபந்தம் வந்துடும். இல்லை இந்த கேட்க காளிகாம்பா கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நாக்கு போட்டீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் நம்ம கைக்குள்ள உலகமே அனுபவம். அதனால என்ன ஒன்னே மனிதனால ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய செத்து போயிட்டானா மறுபடியும் எழுப்பி வைக்கக்கூடிய அருளாக்கம் இன்னும் வரல. ஏன்னா மனிதன் அதையும் வந்து செய்து கொண்டுதான் இருப்பான். அதனால அறிதறிய மாநிலராய் பிறக்கிறது அதுவும் கூண் கூடு செவிடு வேடு நீக்கி எல்லா ஆற்றலும் படித்த மனிதனாக பிறக்கிறது. இயற்கை உதாய உபாதைகள் வரும் போகும் எல்லாம் நடக்கும் உலகத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். குறிப்பாக இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு மூலியமாக வைத்துவது என்ன என்று சொன்னால், இது உங்களுடைய திருக்கோயில். எங்க போனாலும் சரி, கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, காளிகாம்பர் கோயிலாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையார் கோயிலாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய திருக்கோயில். உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த சென்று வழிபாடு செய்யக்கூடிய பக்குவ நிலையை உங்களிடத்திலே பக்குவனை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாசம் எப்போ வருது பௌர்ணமி போயிட்டு வந்துடும். தள்ளி போயிடுச்சு, ரொம்ப தள்ளி. குருமார்கள் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதுதான், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, திருக்கோயில்களிலே அரசாங்கம் சில வேலைகளை எல்லாம் வந்து தேவையில்லாத வேலைகளையும் இந்த இந்து சமய அறமைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் வந்து செய்து கொண்டுதான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்யலாம்னு இருக்கோம். அதாவது இந்த திருப்பூர்ல பல்லடத்துக்கு பக்கத்துல ஒரு முருகன் ஆலயம் குடமுழக்கு நடந்தது. இப்போ அந்த சைவ ஆலயங்கள் எல்லாம் வந்துட்டு அர்த்தமண்டலத்தை தாண்டி மூலஸ்தானத்தில் போக மாட்டாங்க. ஆனா நாங்கள் வீரசைவ வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பராத பூஜையும் செய்வதும் நாங்களே வந்து குடமுழக்கு செய்வோம். அப்படி அது வந்து ஒரு அறவைத்துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் குடமுழக்கு, அதாவது கும்பாபிஷேகம் நடக்குது. அமைச்சர் வர்றாரு, 2-3 அமைச்சர்கள் வர்றாங்க. அமைச்சருக்கு வரும்போது கலசம் மேலே போறது, மேலே போகும்பொழுது நாங்கள் தான் தீர்த்தம் ஊற்றணும் கலசத்துக்கு. கலசத்தையும் தீர்த்தம் ஊற்றக்கூடிய ஆச்சாரியர்களையும் மேலே வரமாட்டேன்றாங்க. அமைச்சர் மேலே போன பிறகுனா அதிகாரிகள், அறவைத்துறை அதிகாரிகள் மேலே போன பிறகுதான் வந்து கலசம் போகணும், சாமியார் போகணும், யாராக இருந்தாலும் போகணும்னு இவர் 2 கையும் வச்சு கொடுத்து நின்றுருந்தாரு. கேட்டால் ஜேசி ஆகும், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்ஸ். அப்போ ஐயா சாமி நாங்கள் போனாதான் மேலே தீர்த்தம் உடல் ஊற்ற முடியும், கும்பாபிஷேகம் பண்ண முடியும். சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. காரணம் யாரு? பொதுமக்கள் ஒருத்தரும் உடலைய கோயிலுக்குள்ள அங்க முருகனுக்கு கும்பாபிஷேகமா இல்லை அமைச்சர் கும்பாபிஷேகமா எங்களுக்கு தெரியல. ஆமா, அமைச்சரை கூப்பிட்டு அர்த்த மண்டபத்தில் நிற்க வச்சு. இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகம விதி 28 ஆகமங்களை வந்து சைவ ஆலயங்கள் வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றது. வீரசைவ மடங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆகம விதியெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. ஷர்ட் போட்டிருப்பாங்க, பேண்ட் போட்டிருப்பாங்க. அமைச்சர் ஒருத்தர் மட்டுமா கோயிலுக்குள்ள வர்றாரு. வந்தால் 10-20 பேரோட தான் உள்ள வருவார். வந்தால் 2 வந்து மூலஸ்தானத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. போய் அங்கே வந்து அட்டவந்தனம் மருந்து சாப்பிட்றது, ஆச்சாரியர்கள் எல்லாம் தேவையில்லை விட்டு அவங்களே வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் தான் இது நடக்க போகுது. அந்த மாதிரியான கைங்கரியங்கள் எல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களாகிய நாம் என்ன பண்ணணும்? இந்த கூட்டமைப்பின் மூலியமாக அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஆகமங்களை மீறி, ஆச்சாரியர்களை மீறி உள்ளே வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள நாம சொல்றோம். என்ன ஐயர் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகணும்னா, சாமியார் தான் போகணுமா, நாம போனா என்ன அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்.
பாருங்க, வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் 12 வயசுல இருந்து குடுமி வச்சு திருநீர் வச்சு உத்தராகம் தரித்து பாடசாலையில ஒற்றணும். அவன்தான் அந்த 4 வேதங்களையும் இருக்கக்கூடிய உபநிடங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் எல்லாம் படிச்சுட்டு அவன் வெளியில வரும்பொழுது 20 வயசு ஆயிடும். மற்ற லௌகீக ஓட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து அந்த ஆணுக்கு இருக்காது. அப்புறம் உள்ள போய் அம்பாள் சன்னதியிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஆச்சார அபிநயம் செய்வித்து திருமணத்தை செய்வித்து என்ன அந்த மாதிரியான சம்பிரதாயங்களை எல்லாம் செய்வதற்கு பிறகுதான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். இப்படியான certain rules and regulations supposed to follow. இது இந்து தர்மத்திலே குறிப்பாக சைவ சம்பிரதாயத்திலே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடியது. அது என்னமோ இது புதுசா 5 சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு தினசா யோசிக்கிறாங்க. எல்லாரும் பூஜை பண்ணலாம், அது தவறு கிடையாது. டாக்டரா இருக்கிறவங்க தானே இன்ஜெக்ஷன் போட முடியும், அட்வொகேட்டா இருக்கிறவங்க தானே கோர்ட்டு போய் வாதாட முடியும். அதே ஐயர் மட்டும் கோயிலுக்குள்ள போலாம், மற்றவன் நாங்க போனா என்ன கேள்வி கேட்கக்கூடிய கூட்டங்கள் அதிகம். அதுக்குன்னு certain rules and regulations இருக்கு, ஃபாலோஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு குருக்கள் உருவாகுறாரு. இருக்கிறதையே வச்சு கோயில்களில் பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா உள்ள இருக்கிற மூலவரும் அவர் பூஜை பண்ற குருக்களும் தான். என்ன ஈவோக்கு சம்பளம் 40,000 ரூபாய் தான், குருக்களுக்கு 2,500 ரூபாய். இதுதான் நடக்குது. ஆனா குருக்கள் பார்த்தா நல்ல போடும்போது இருப்பாரு, நல்லா சாப்பிடுவாரு, நல்லா குருவத்தை பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா அவருக்கு வரக்கூடிய சம்பாவனை என்னன்னு பார்த்தோம்னா 3,000 4,000. அது ஷிஃப்ட் பேசிஸ்ல அவங்க ஸ்தானிங் எப்போ வருதோ அப்போ மாறி மாறி தான் அது கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையார் கோயிலாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் சரி, மாறி மாறி தான் அவங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய கட்டளை வரும்போது அவங்க பூஜை எடுப்போம். இதுதான் அந்த காலத்தில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்தது. அந்த மதிப்பு மரியாதை இப்போ தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாம் அந்த குருக்களை மதித்து கொண்டிருக்கின்றோம். நிறைவாக நமது திருக்கோயில்கள், நமது பண்பாடு, நமது கலாச்சாரம், நமது பக்தி உணர்வை நம்மிடத்தே நமது குழந்தைகளிடத்தே நாம தான் வளர்த்திக் கொள்ள வேண்டும். நீ புதிதாக இந்த மாதிரி கூட்டமைப்புகள் சொன்னாலும் செஞ்சாலும் பிடிச்சாலும் நானும் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டுள்ளார். உருவாகி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இளைஞர்கள். யாரும் கண்ணகட்டியில உட்கார்ல. இந்த ஜெனரேஷன்ல திருநீர் வைக்கிறதுக்கும் ருத்ராகம் போடுறதுக்கும் நிறைய இளைஞர்கள் முன்வந்து அவர்களால் முடிந்த செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம சில இடங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். கோயிலுக்கு போய் குருக்கள் சரியா பூஜை பண்ணலையா, எப்படி இருக்கு, நிறைய பூஜை பண்ணாங்க, தட்டில் காணிக்கு போடையெல்லாம் குருக்கள் முகம் மாறுது இல்லை. அதே மாதிரி நம்ம குருக்களை தான் கேள்வி கேட்பாங்க. இவங்க கேள்வி கேட்கணும், ஏன் நான் இப்போ பூஜை நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அது இது போன்ற அமைப்புகள் மூலியமா நீங்க கேள்வி கேட்கலாம். நல்லபடியாக நமது திருக்கோயிலை நாம தான் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே தான் உண்டு. பக்தி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள், இறை உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது காலம் நேரம் எல்லாரும் 1000 வருஷத்துக்கு போறது இல்லைங்க. மனிதனுடைய பிராப்தம் 100 ஆண்டு காலம். அந்த 100ல 60 50 அப்படிங்கிறது நம்முடைய உடல்நிலை பக்குவத்தை பொறுத்தது. ஆகையினால் இருக்கிற வரைக்கும் நல்ல எண்ணங்களையே நமது மனதிலே பதிய வைத்துக் கொண்டு எண்ணம் சொல் செயல் இறைவனுடைய செலுத்திக் கொண்டு இறைவன் திருவடியை அடைய வேண்டும். இந்த சென்னை மாகாணம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த நீர் மேலாண்மையிலே இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் அடையணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். சிவாஜி சொல்றோம்.